வெல்கம் டு தமிழ் இங்கிலீஷ் கார்னர். ஸோ 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்னைக்கு டே 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, டே 1 நம்ம என்ன பார்த்தோம், சென்டென்ஸ்னால் என்ன பார்த்தோம். சென்டென்ஸுங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புங்கிறது தான் இது சென்டென்ஸு. அதில் வந்து பி வேர்ப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு ரொம்ப பேசிக்காக பார்த்தோம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து டே 2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஹேவ் இருக்குது, ஹேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டால் தப்பு. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே நான் வந்து ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அதை படித்து பாருங்களேன். வாட் ஆர் யூ டூயிங், டிட் யூ லைக் இட், ஷால் வி கோ, ஐ லைக் ரெட் ரோசஸ், ஐ வில் கோ டு சென்னை. ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நமக்கு வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, அந்த சென்டென்சஸ்க்கு அர்த்தம் தெரிஞ்சு நம்ம பேசுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து பேச வருமா, அதாவது ஃப்ளூயண்ட்டாக பேச வருமா அப்படிங்கிறது டவுட்டு. ஓகேங்களா? இப்போ டெய்லி சின்ன சின்ன வேர்ட்ஸு சென்டென்சஸ்லாம் ஃபார்ம் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், பேசிடலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பேசணும், ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசணும், இல்லை ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து செட் ஆகாது. இது ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். கலா ஒர்க்டு இன் ஹர் ஸ்கூல். கலா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஒர்க்குடுங்கிறது வேர்பு, இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன், ஹர்ங்கிறது ப்ரொனவுன், ஸ்கூலுங்கிறது நவுன். ஓகேவா? அப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்ன அப்படிங்கிறலாம் தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கிராமரை கற்றுக்கிறது. ஸோ பேசிக் கிராமரை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒருத்தங்களுக்கு தமிழே தெரியல, அவங்கள வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்கள்ட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். அவங்களுக்கு வந்து யாராவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரே வார்த்தை சாப்பிட்டேன். ஓகேங்களா? இது மட்டும் தான் தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்கள்ட்ட போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். அப்போ என்ன சொல்லுவார் அவர், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதே நான் வந்து நேற்று நைட்டு சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற என்ன சொல்லுவார், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதே வந்து நாளைக்கு நீங்கள் வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது தப்பா ரைட்டா? தப்பு. ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து கிராமர் கற்றுக்கிறதும் ஈஸியாக இருக்கும், பேசுகிறதுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா சென்டென்சஸ் வந்து சும்மா பேசினா மட்டும் போதுமா, இல்லையே, கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கிராமரை முதல்ல பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் இங்கிலீஷ்குள்ளே போகணும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம், கிராமரை கற்றுக்கிறது தான் சொல்யூஷன் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்கலாம், மொத்தமாக என்ன பார்க்க போகிறோம் 30 டேஸில் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சென்டென்சஸில் இந்த 8 தான் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா? இந்த நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, ப்ரப்போசிஷனு, அட்ஜெக்டிவு, அட்வர்பு, கன்ஜெக்ஷனு, இன்டர்ஜெக்ஷன், இந்த 8 என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா பேசிக்காக இதுக்கு அர்த்தம் தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்மளால் சென்டென்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியும். பேசுகிறப்போ கரெக்டாக என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரேம் பண்ணி பேசுவோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா டென்சஸ் பார்க்க போகிறோம். இது பேசிக்காக ஒரு 1 வீக் முடிச்சக்கப்புறம் பேசிக்காக எப்படி சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே, இது தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அப்படின்னா, டெய்லியும் வெக்காபுலரிஸ் கற்றுக்கலாம். அதே மாதிரி எப்போயுமே டெய்லி வெக்காபுலரிஸ்னால் என்ன, புதுசு புதுசாக வார்த்தையை வந்து கற்றுக்குறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே 100, 200, 500ன்னா பார்க்கக்கூடாது, ரொம்ப தப்பு. என்ன பண்ணணும்னா பேசிக்லேருந்து போகணும். ஒரு 50ங்கிறதுமே என்ன அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமான வார்த்தையெல்லாம் இருக்காது. இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் நைஃப்னா என்ன, கத்தி, அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக நமக்கே தெரியும். ஸோ அது மாதிரி பேசிக்காக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு 4-5 வார்த்தை வந்து புதுசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஸ்டில்னால் கோட்டை. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு இப்படி தான் போகணும், கொஞ்சம் தெரிஞ்ச வார்த்தை, கொஞ்சம் தெரியாத வார்த்தை, அப்படி போனால் தான் நமக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு வே இது. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, டெய்லி சென்டென்சஸ் ப்ராக்டிசஸ் நம்ம சேனலில் கூட அது இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள்.
எப்படின்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், அது மாதிரி சின்ன சின்ன க்ரீட்டிங்ஸில் இருந்து உங்கள் பேர் என்ன, இப்போ டைம் என்ன, இப்போ மழை பெய்யுதா இல்லையா அப்படின்னு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் நம்ம கிராமர் முடிச்சுட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, அப்போ ஓ இப்படி தான் அது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்துடும். அப்போ என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணிடலாம், சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஒரு பேராகிராஃபை தமிழில் கொடுத்துட்டு இது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் டெய்லி சென்டென்சஸும் போட்டிருக்கோம், என்ன அதுவும் பாருங்கள். அதே மாதிரி டெய்லி சென்டென்சஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து க்ரீட்டிங்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். வீடியோவில் வந்து பார்த்தோன்னா செனாரியோ பேஸ்டு இருக்கும். ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா எப்படி பேசிக்கிறாங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிக்கிறாங்க, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, அது மாதிரி ரியல் டைமில் எப்படி பேசிக்கிறாங்களோ அது மாதிரி தான் போட்டிருக்கேன். 10 சென்டென்ஸ் தான், எதுவுமே வந்து நம்மளால் ரொம்பலாம் கற்றுக்க முடியாது. ஓகேவா, சரி இதெல்லாம் ஓகே, இதை பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கிராமரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன். ஓகேவா, நவுனுங்கிறது ரொம்ப ஈஸி. தமிழில் என்னென்னா பெயர் சொல். அதாவது நவுனுங்கிறது என்ன, ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையோ சொல்கிறது பேர் தான் என்னது நவுன். நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் அ பிளேஸ் ஆர் அ திங். நீங்கள் நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் ரிவிஷன் விட்றப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி பின்னாடி வந்து கடைசியாக ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுவும் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த டே முடித்த உடனே அந்த கான்செப்டில் கிளாரிட்டி வந்துடும். ஓகே, பெயர் சொல்லலாம் என்ன, ஒரு நபரை அல்லது ஒரு இடத்தை அல்லது ஒரு பொருளை குறிக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என்ன சொன்னேன், பர்சன், பிளேஸு, திங். அப்போ பர்சன்னா யார், ஜான்னு ஒரு பையன், ராதான்னு ஒரு பொண்ணு, சலீம்னு ஒரு பையன், இவங்கெல்லாம் பர்சன்ஸா, இவங்கெல்லாம் ஒரு நபரா. ஓகே, பிளேஸ்னால் என்ன, சென்னை ஒரு இடம், பாரிஸ் அப்படிங்கிறது ஒரு இடம், அண்ணா நகர் அப்படிங்கிறது ஒரு இடம், இதெல்லாம் பிளேஸ். திங்ஸ்னால் என்ன, பாக்ஸு, டேபிள், சேரு, ஃபோனு, லைட் எல்லாமே சொல்லலாம். எல்லா திங்ஸுமே என்னது நவுன். இப்போ நவுன்னா என்னது, பர்சன், பிளேஸு, திங், இது 3 தான் என்னது நவுன். எப்போ நவுனுக்கு டெஃபினேஷன் கேட்டாலும் என்ன சொல்லணும், நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் அ பிளேஸ் ஆர் அ திங். ஓகே, ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இந்த நவுன்ஸ்லேயே நிறைய கைண்ட்ஸ் இருக்குல்ல, நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குமா, அதில் மொத்தம் இங்கே 4 நவுன் இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னா பர்டிகுலராக அந்த பர்சன் நேம் வந்து சொல்கிறோம், பர்டிகுலராக அந்த பிளேஸோட பேரை சொல்கிறோம், பர்டிகுலராக அந்த திங்கோட பேரை சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ அதற்குரிய தனிப்பெயரில் அழைப்பதாகும். இப்போ வந்து அந்த பொண்ணு பேர் வந்து கலானா, கலானா அவளை தான் நம்ம சொல்கிறோம், அவள் பர்சன். ஓகே, பர்டிகுலராக அவளை போய் கலா, அவங்கள போய் ராமா, ஜெனி அப்படின்னு ஒவ்வொருத்தங்களை போய் தனித்தனியாக சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது ப்ராப்பர் நவுன் பர்சனில். பிளேஸுங்கிறது என்ன, சென்னை. ஓகேவா, சென்னை அப்படிங்கிறது என்னது தனியாக அதுன்னு ஒரு இடம் இருக்குது, சென்னைன்னு ஒரு இடம் இருக்குது, இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, லண்டன் ஒரு இடம் இருக்குது, தனியாக அதுக்குன்னு தனித்துவமாக இருக்கா. ஓகே, இப்போ நான் வந்து வெறுமா கண்ட்ரின்னு சொல்லலை. கண்ட்ரினா என்ன, கண்ட்ரினா ஓகே என்ன கண்ட்ரி அப்படின்னு நம்ம கொஸ்டின் வரும் இல்லையா. ப்ராப்பர் நவுன்னா கண்ட்ரினா அது என்ன கண்ட்ரி அப்படின்னு கரெக்டாக டெஃபினேஷன் இருக்கும். இப்போ இந்தியாங்கிறது என்னது ஒரு கண்ட்ரி, அப்போது பர்டிகுலராக கண்ட்ரியில் இந்தியா அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு திங்னா என்ன, சரி புக்கு நம்ம என்ன பார்த்தோம், நம்ம நவுன்னு பார்த்தோம். இங்கிலீஷ் புக்கு. ஓகேவா, பேகு நவுனு, அது வந்து பிக்காக இருக்குது, ஸ்மாலாக இருக்குது, பெரிய பையாக இருக்குது. ஓகேவா, பாக்ஸு அது ரெட் கலரில் இருக்குது. இது மாதிரி நவுனோட பர்டிகுலராக அதுதான்ப்பா அந்த பாக்ஸ்ப்பா. இப்போ வந்து ஒரு 10 பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணும்னா ரெட் கலரில் பாக்ஸ் தான் வேணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ரெட் பாக்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பராக எனக்கு அந்த தான் வேணும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காமன் நவுன். காமன் நவுன்னா ஜென்ரலாக, ஓகேவா, இந்த பிளேஸ்னாலே இதுதான், அது இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு எல்லாமே இவங்க தான், இந்த மாதிரி திங்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த பேர் தான் அப்படின்னு காமனாக வச்சுருப்போம் இல்லையா. ஸோ நம்ம என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு மதர்னா யாருக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மதர் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா. காமனாக பொதுவாக எல்லாருமே இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி தான் ஃபார்மர்னால் யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ எல்லாருமே ஃபார்மர் தான். இந்த நெல் வைக்கிறவங்க தான் ஃபார்மர், வாழை இது பண்ணுறவங்க ஃபார்மர் எல்லாம் கிடையாது.
ஜென்ரலாகவே ஃபார்ம் தொழில் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாருமே யார் ஃபார்மர். ஓகேவா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிளேஸ்னால் என்னது? ஸ்கூலுங்கிறது என்னது? பொதுவாக ஒரு இடம், பொது இடம். அது ரொம்ப ஈஸி. பிளேஸ் வந்து பொது இடம். எதுதான் பொது இடம்? ஸ்கூல் ஒரு பொது இடம். அப்புறம் டெம்பிளுங்கிறது ஒரு பொது இடம். ரிவர், ஆறு, அது என்னது? ஒரு பொது இடம். ஸோ இதெல்லாம் தான் என்னது? பிளேஸ் எடுக்கிற காமன் நவுன். ஓகே. திங்ஸ் இது அதே மாதிரி தான். புக்கு, ஜுவல்லு, பேப்பர். புக்னா என்ன? புத்தகம். ஜுவல்னா என்ன? நகைகள். பேப்பர்னா என்ன? நார்மலாக பேப்பர். இதெல்லாமே பொதுவாக நம்ம சொல்கிற பேர் தானே. ஓகே, இதுதான் என்னது? காமன் நவுன். தேர்டு நவுன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வந்து எல்லாருமே ரொம்ப குழப்பிப்பாங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் திங்க் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, அதை வந்து ஷோ பண்ணவும் முடியாது. ஓகேவா? இப்போ வந்து என்கிட்ட ஒரு புக் எடுத்து காட்டுனா நான் புக் எடுத்து காட்டிடுவேன். ஓகேவா? என்னோடய ஃபீலிங்ஸை காட்ட முடியுமா? ஃபீலிங்ஸை காட்டுனா நான் வந்து சோகமாக இருக்கேன் அப்படிங்கிறத வெளியே கண்ணால் காட்டுனா நோ. அது என்ன பண்ண முடியும்? நம்ம எக்ஸ்ப்ரெஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க வந்து சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம்? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறும், ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போது அதை வந்து கண்ணால் அப்படியே புக்கு மாதிரி எடுத்து கையில் கொடுக்க முடியாது. ஆனால் மைண்டுக்கே தெரியும், அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? மற்ற நவுன் மாதிரி கையில் எடுத்துலாம் காட்ட முடியாது, பட் ஆனால் மைண்டுக்கு தெரியும். ஓகேவா? எமோஷன்ஸு, இல்லை ஒரு குவாலிட்டி, ஒரு ஐடியா, ஒரு ஆக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? எமோஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா சிம்பத்தி காட்டுறது. யாரோ ஒருத்தங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படி சிம்பத்தி காட்டுறதா இருக்கட்டும், சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம கையில் எடுத்து காட்ட முடியுமா? ஆனால் ஃபீல் பண்ண முடியும். மைண்டுக்கு தெரியும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அப்படிங்கிறத கண்ணில் எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. பட் ஆனால் அவங்க படிக்கிறதுலே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து தமிழ் பேசுகிறாங்களா, அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டினா என்ன? இப்போது சில பேர் வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க மேம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் ஒபீடியன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒபீடியன்ட் கேர்ள், ஒபீடியன்ட் பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒபீடியன்ஸாக இருக்கிறது, அதாவது சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து சிம்பிளிசிட்டி. சில பேர் வந்து எவ்வளோ பணக்காசு வந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அந்த நார்மலாக அந்த ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் அது அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு குணாதிசயம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதனால் பார்க்க ஃபீல் பண்ண முடியும், அப்பா ரொம்ப சிம்பிளாக இருக்கானே அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கலெக்டிவ் நவுன். இது ரொம்பவே ஈஸி, ஒன்றுமே இல்லை. குரூப் ஆஃப் பர்சன்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம பர்சனு, பிளேஸு, திங்னாலே நவுன் நம்ம பார்த்துட்டோம். அவங்களே எல்லாருமே குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ்னா என்ன? குரூப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஹர்ட் ஆஃப் கேட்டில். கேட்டில்னால் ஒன்றும் இல்லை, ஆடு மாடுகள், கால்நடைகள் இருக்கு இல்லையா? அந்த கால்நடைகள் எல்லாமே நம்ம கேட்டில்னு சொல்லுவோம். ஹர்ட் ஆஃப் கேட்டில்னா ஆட்டு மந்தைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். இப்போ குரூப்பாக இருக்குது பார்த்தீங்களா? கூட்டமாக இருக்காங்க இவங்க. கூட்டமாக தேனி என்ன பண்ணும்? கூட்டமாக இருக்கும் எப்போயுமே. ஸோ அது மாதிரி கலெக்டிவாக இருக்கிறதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நேம். ஹர்ட் ஆஃப் கேட்டில்னா ஆட்டு மந்தை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது க்ரூவ் ஆஃப் ட்ரீஸ். இந்த க்ரூவ் ஆஃப் ட்ரீஸுங்கிறது என்னென்னா அப்படியே ஒரு ட்ரீலாம் ஒரு 10-15 ட்ரீ அப்படியே கொத்த அப்படியே அழகாக இருக்கும் ஒரு தனியாக. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? க்ரூவ் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிறது. ஓகே. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஒரே ஒரு வார்த்தையில். டிஸ்ட்ரிக்ட்னா என்ன? சின்ன ஊரெல்லாம் அப்படியே குட்டியாக இருக்கும் இடம், அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கலெக்டிவ் தானே? ஓகே. க்ரௌடுனா யார்? இப்போ நான் ஒரு மனுஷன், வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு மனுஷன், நம்மள மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு கும்பலாகிடுவோம். நம்மள மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க ஒரு கும்பலாக நிற்கிறாங்க அப்படிமா. அப்போ யார்? ஒவ்வொரு பர்சன் அப்படியே கலெக்டிவாக நிற்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலிங்கிறது யார்? ஒருத்தங்க மட்டும் இருக்கிறதுக்கு பேர் ஃபேமிலியா? நோ. அப்பா, அம்மா, பையன், பொண்ணு, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி குரூப்பாக இருக்காங்க. அப்போ அது ஃபேமிலி. அப்போ இது கலெக்டிவ் நவுன். ஸ்டேட்னா என்ன? டிஸ்ட்ரிக்டெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேட்டே. மாவட்டமெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாநிலம். ஓகே. ஆர்மினா யார்? ஒருத்தங்க மட்டும் இருப்பாங்களா? நோ, நிறைய பேர் இருப்பாங்க ஆர்மிஸில். அப்போ இது வந்து கலெக்டிவ் நவுன். ஓகே, சரி. இப்போ நான் வந்து டாஸ்க்
இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? நவுன் தான் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து 10 வேர்டு இருக்குது. ஓகேவா? இந்த 10 வேர்டு வந்து எதுக்கு வரும்? இந்த 4 நவுனில் எதுக்கு வரும்? கலெக்டிவ் நவுனாக வருமா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக வருமா, காமன் நவுனாக வருமா, இல்லை ப்ராப்பர் நவுனாக வருமா அப்படிங்கிறத இந்த 10யுமே கிளாஸிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எந்தெந்த வார்த்தை, கலெக்டிவ் நவுன் எந்தெந்த வார்த்தை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இன்னொரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸ்போக்கன் இங்கிலீஷில் இது மட்டும் படித்தா போதுமா? பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி டெய்லி 10 சென்டென்சஸ் டே டு டே லைஃப்பில் இருக்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை வச்சு ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அடுத்தது வெக்காபுலரி. நான் சொன்ன மாதிரியே இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். வெக்காபுலரிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வந்து படிக்கலாம். பெஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ வந்து நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், அதில் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறத நான் வீடியோ தனியாக போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து வீடியோ வந்து போகலாமா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தட் வேணுமா, இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறது கஷ்டமாக இருக்குன்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டு டெய்லி ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நான் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி என்கிட்ட வந்து பேசணும். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பேசுகிற டெக்னிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். அது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. டே 3ல் வந்து நெக்ஸ்ட் வேர்ப்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஷார்ட்ஸும் வரும், வீடியோஸும் வரும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.